பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை பொழுதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய பெயர் சொல்லப்படாத 4 குஷ்டரோகிகளுடைய ஊழியத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த 4 குஷ்டரோகிகள் பெயர் குறிப்பிடப்படாமல் இருக்கு. ஆனால் இந்த 4 பேர் செஞ்ச காரியம் இன்றைக்கும் வேதத்தில் பதியப்பட்டிருக்கு. என்ன நடந்தது? தேசத்தை எல்லாரும் சுற்றி வளைச்சிருக்காங்க. ஒருத்தரும் வெளியே சாப்பாடு போய் சம்பாதிச்சு கொண்டு வர முடியாது. வெளியிலிருந்து உணவுப் பொருட்கள் எடுத்துகிட்டு வர முடியாது. உள்ளிருந்து யாரும் வெளியே போக முடியாது. எல்லாரும் துன்பத்துக்கு மேலே துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சொந்த பிள்ளையை வெட்டி சாப்பிட வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்காங்க. ஒரு கழுதையினுடைய தலை 80 வெள்ளி காசுக்கு விற்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியின் சூழ்நிலை. பொதுவாக குஷ்டரோகிகளை ஊருக்கு வெளியே தள்ளிடுவாங்க அந்த காலத்தில். ஏன்னா குஷ்டரோகம் தொற்று நோய் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கை இருந்ததுனால அவர்களை வெளியே தொட்டிடுவாங்க. பிறந்ததுலேருந்து தூக்கிட்டு வந்து வெளியே போட்டாங்கன்னா அதோட யாராவது வழிபோக்கர்கள் சாப்பாடு கொடுத்தா தான் அவங்களால சாப்பிட முடியும். இந்த 4 குஷ்டரோகிகள் வெளியில் இருக்காங்க. அரண்மனை பூட்டப்பட்டிருக்கு. அரண்மனைக்கு உள்ள, கோட்டைக்கு உள்ள எல்லாரும் உணவு இல்லாமல் தவிக்கிறாங்க. கோட்டைக்கு வெளியே எதிரிகள் படை சூழ்ந்திருக்கு. இப்படி ஒரு நெருக்கடியின் சூழ்நிலை. அப்போ எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நாளைக்கு காலையில் இந்த இடத்துல படி கோதுமை மா 1 செக்கேலுக்கு விற்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. சூழ்நிலை எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்குது. எல்லாரும் அந்த அழுத்தத்தில் இருக்காங்க. எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு அழுத்தத்தில் இருக்காங்க. இந்த 4 குஷ்டரோகிகள் முக்கியமான காரியங்களை செய்கிறாங்க. நாம் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாம் மட்டும், நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சா அது ஊழியம் இல்லை. அந்த உண்மையுள்ள ஆண்டவருடைய அன்பை மற்றவங்களுக்கும் பறைசாற்றணும். மற்றவருடைய வாழ்க்கையிலையும் அதே தேவனுடைய அன்பு பரிபூர்ணமாக இருக்கணும், மற்றவர்களும் ஆஸ்வதிக்கப்படணும் அப்படின்னு நினச்ச இந்த 4 குஷ்டரோகிகளை பற்றி தான் நம்ம பார்க்கணும். இந்த 4 குஷ்டரோகிகளும் பேசிக்கிறாங்க. நாம் கோட்டைக்குள்ளே போனாலும் பஞ்சத்தில் சாகும், இங்கேயே சும்மா உட்காந்துருந்தாலும் பசியில் செத்து போகும். எதிரிகளுடைய படைக்கு போகலாம், ஒருவேளை அவங்க இறக்கம் காட்டினா பழிச்சிக்கலாம், இல்லைன்னா அவங்க கையாலே செத்து போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு போகிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு விசுவாசத்தில் அவங்க அடி எடுத்து வைக்கிறாங்க. எதிரியினுடைய படைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நாம் கூட ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கோம். இந்த ஆண்டவரை பற்றி சொல்லலாமா வேணாமா? நாம் இன்றைக்கி வேலைக்கு போய்ட்டுருக்கோம், நல்லா சம்பாதிக்கிறோம், நம்ம குடும்பம் நல்லா இருக்குது, நான் ஆண்டவரால் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த தேவனை போய் மற்றவங்ககிட்ட சொல்ல போனால் நான் வேலையை விட்டுட்டு போனால் தான் வந்து என்னுடைய சூழ்நிலையெல்லாம் நான் டவுன் லெவலுக்கு கொண்டு வந்துடணுன்ற ஒரு பயத்தில் யாரும் சுவிசேஷத்தை போய் சொல்கிறது இல்லை. ஆனால் இவங்க எதிரிகளுடைய